கோயம்புத்தூர் சூலூர்ல அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு தருதல நீயா தேவையில்லாம சிஎம் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு பேசிக்கிட்டு இருக்கிறவங்க. நீ எப்படி எருப்படி வாங்க போற? எனக்கு ஏன்டா வாங்கி கொடுக்க பாக்குற? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அந்த இறந்து போன பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, மது அருந்திருக்காங்க, போதையாய் மட்டையாய் படுத்துட்டு இருக்காங்க. மூதேவி என்னது ஆபாசமா கேள்வி கேக்குறீங்கல்ல? கேள்வி கேட்டது பாத்தீங்களா? யூடியூப்ல அவ்வளவு வீடியோ இருக்கு, ஆபாசமா கேட்ட வீடியோ அவ்வளவு வீடியோ இருக்கு. இப்படிப்பட்ட மகா மட்டமான கேள்விகளை மாணவிகளிடம் கூச்சமின்றி கேட்டு அதனை வீடியோவாக பதிவு செய்து யூடியூபில் பதிவேற்றி வருவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் நான் மறுபடியும் லூசில விடு. அந்த நண்பரோட சேர்ந்து இவங்க மது அருந்திருக்காங்க. இழுத்து வச்சு அறுத்து போனதாமா வாயாமா மூஞ்சி மோரையும் எரிச்சலா இருக்கப்பா. வீடியோ இப்ப பாத்துட்டு இருக்கேன். இதுல வந்து சிஎம் என்ன பண்றாரு போய் முட்டம் போய் கேரட்டு மூதேவி அங்கே வந்துட்டா வக்கர. இது எப்படி உனக்கு தெரியும் கேட்காதீங்க. ஆதாரம் இல்லாம நான் போய் சொல்லுவேனா? உன்னை பத்தி எனக்கு தெரியுமே, நீ ஆதாரம் வச்சு தானே போய் சொல்லுவ. அந்த ஊரை சேர்ந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களே வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேர் இருக்கிறதா அதெல்லாம் நான் பாக்குறது இல்லையம்மா. 5 மணிக்கு தொலைஞ்சு போனது அந்த பொண்ணுக்கே தெரியாது. அவங்க அம்மா அந்த அளவுக்கு போதையில இருந்தாங்க. மொளாபடிக்கு கீழே போட்டு ராதி அறுத்து விடுவாருத்தாமா, பேஜில போவான். அவனுக்கு ஒருவேளை காம உணர்ச்சி இருந்து அந்த காமம் அவனை தூண்டி இருந்துச்சுன்னா போதைய போட்டு மட்டையாயிட்டு அந்த தாயையே அவன் வந்து தப்பு பண்ணிருக்கலாம். எதுக்காக குழந்தைய கூட்டிட்டு போகணும்? மூதேவி போற இடத்தெல்லாம் உனக்கு இந்த மாதிரி மதிப்பெல்லாம் போகுது. அதுக்கப்புறம் வந்து வீடியோ போட்டு பெரிய இருக்கிறது வீடியோ போடுறா. கேலட்டு மூதேவி மூஞ்ச பார்த்த ஏமா நேர்ல மூஞ்ச பார்த்தா மாதிரிதான் வருது. குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குதே அப்படின்ட்டு அதுக்காக எவ்வளவு கொந்தளிச்சு போயிருக்குது நாடே. அதை விட்டுப்புட்டு அவங்க அம்மா சரியில்லை, அவங்க பாட்டி சரியில்லை, அவ சரியில்லை, இவ சரியில்லைன்னு குடும்பத்தில் இருக்கிறவங்களை சரியில்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு முதல்ல என்ன யோக்கியம் இருக்கு? அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீங்க குடிச்சு புட்டு உங்க ஆண் நண்பரோட அராஜகம் பண்ணீங்கன்னு அலப்பறை பண்ணீங்கன்னு கூத்தடிச்சுன்னு இருப்பீங்க. நாங்க வந்து உங்க பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு படை போட்டு உக்காந்துருப்போம். ஏன்னா நாங்க வந்து உங்க பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு படை போட்டு உக்காந்துருப்போம். A few moments later. இதுகெல்லாம் என்னடா கேரக்டர்? இதெல்லாம் என்ன கேரக்டர்? இதுகெல்லாம் வந்து கேரக்டரை பத்தி பேசுதுங்களா? கேடு கேட்ட கேரக்டரை ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. மாணவியின் வீட்டிற்குள் நள்ளிரவு அத்துமீறி நுழைந்து பாலியல் தொல்லை அளித்ததாக தற்போது தாவேக பிரமுகர் கண்ணன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ரொம்ப அனுபவிச்சு நடிச்ச படம் இது. படம்னு சொல்ல போனா ரசிகன்ல அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் இருக்கு. அதாவது பொண்ணு நினைச்சு மாமியாருக்கு வந்து பாத்ரூம்ல சோப் போட்டு அது ரொம்ப அனுபவிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். இந்த விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்ட இந்த வெள்ளை கலர் சட்டை, அந்த காக்கி கலர் பேண்ட் போட்டு ஓட்டு போட சொன்ன இந்த தரம் கெட்ட, வெக்கம் கெட்ட, மானம் கெட்ட, அறிவு கெட்ட, காசுக்காக எதையும் செய்யக்கூடிய, எதுக்குமே குரல் கொடுக்காத அந்த நாய்கள் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு எவனோ காசு கொடுத்தாங்கிறதுக்காக ஓட்டு போட சொல்லி ரீல்ஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்கல்ல, இந்த இன்ஃபுளுசர்லாம் எங்கடா போனீங்க? இங்க ஒரு ஆமா உட்கார்ந்து எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. என்ன உதயநிதி அண்ணா, பெரிய கிளாப் உங்களுக்கு. சூப்பரா பண்றீங்க. வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா. இதுல ஒரு நாய் உதயநிதி அவர்களோட தொடர்புல இருக்கிறவர் தான் வந்து இந்த வேலையை பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கூச்சமே இல்லாம பேசுது. அசிங்கமா இல்ல? உன்னால என்ன சொல்றேன்னு தெரியல. தேவையா பையா, இது உனக்கு தேவையா பையா என்று நாங்கள் கேட்போம். ஆதலால் மதிப்புக்குரிய மானம் கெட்டவரே, ஊதாரியே, அக்குள் தூக்கியே, காலை கடனே, கவரிமான் மலமே, கன்றாவியே, கழிப்பறையே, கழிவறையே, அசிங்கமே, அசிங்கத்தின் அரசனே, அவமானத்தின் அண்ணனே, அன்றாயின் அரிப்பே, அரிப்பின் இருப்பிடமே. பாவி உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, நேத்து அந்த குழந்தையோட உயிர் பறி போச்சுல, அந்த 2 ஆள்ல ஒருத்தனோட போட்டோ லீக் ஆயிருக்கு. என்ன லீக் ஆயிருக்கு? பக்கா டிஎம்கே காரன்.
என்ன பதில் சொல்லுவீங்க? என்னத்தை எடுக்கிறான்? ஒரு கலர் பாட்டில் 2 ஸ்ட்ரா. இத போட்டோஷாப் பண்ணிட்டா சார். போட்டோஷாப் யாரும் நம்பாதீங்க. போட்டோஷாப் பண்ணிட்டா சார். அப்ப அது மட்டும் ஒரிஜினலா சார்? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? அடி உங்க கரிமுட்டை ராஸ்கல் நில்றாவனே. டேய் நில்றா பட்டமா. ஆனா இவ்ளோ பப்ளிக்கா வந்து மாட்டி இப்படி காரி துப்புவாங்க மக்கள் உங்களுக்கு எங்களுக்கு தெரியாம போயிருச்சு. மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும். அந்த பொண்ணு 6 பேரை ஃபாலோ பண்ணுது. ஆக்டர் விஜய, ஆதவ அர்ஜுனோட 2 ஐடி, அது போக 3 பசங்க ஐடி. தம்பி நம்ம பசங்க எத்தனை பேருன்னு சொன்னீங்க? 6 பேர். 6 பசங்க ஒரு பொண்ணு போட்டா என்ன ஆகும்? அப்ப இந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை கண்டிப்பா செக் பண்ணணும். இந்த பொண்ணு மேல கேஸ் போடணும். மகள உங்களை தூக்கி உள்ள போட்டு நசுக்கி சாறு பூஞ்சி சத்தியமா சொல்றேன். இந்த பொண்ணுக்கு எங்க இருந்து வருமானம் வருது, காசு எவ்வளவு வருது, இந்த பொண்ணோட பேங்க் அக்கௌண்ட் எடுங்க. இந்த பொண்ணுக்கு யார் இந்த அளவுக்கு எல்லாம் குடுக்கறா அப்படின்னு. இவர்தான். இவருக்கு இதான் வேலை. டிஎம்கே ஐடிவியும் சரி, வழக்கறிஞர் அணியும் சரி, இதுக்கு மேல கேஸ் போட்டே ஆகணும். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. சார் இது இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார். ஆமா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா கேள்வி கேட்டா மட்டும் அப்படியே கீழே கத்த கட்டிடுவாங்க. குறைச்சு பேசாதீங்கண்ணே. நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சுக்கல ஃபேமிலியா? சிரிக்கிற நீ கேட்ட கேள்விக்கு பதில் தெரியல, சிரிப்பு மூஞ்சிக்கு. இல்ல நான் சிரிக்கல. நீ உனக்கு தெரியும், நான் உங்க கூட வந்து சேரும்போதே என் மூஞ்சி வந்து நான் சிரிச்ச மாதிரி தானடா இருப்பேன். நான் சிரிச்ச என் மூஞ்சியே அப்படித்தானே. என்னடா இஷ்டப்படமா இல்லையா? ஆனா ரூசு பையில என் மூஞ்சியா சிரிச்ச மூஞ்சியா ஒண்ணு இல்ல. எங்க வீட்டுல பாடி செத்துருச்சு. உடனே அப்படி தெரியுமா இருந்தேன். ஓட்டு கேட்கும் போது மட்டும் எல்லா பிரச்சனையும் சொல்லி தானே ஓட்டு கேட்டீங்க. இப்ப வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பத்தி மட்டும் பேசணுமா? அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அங்க திருச்சியில ஒரு பொண்ணை தவறான சிகிச்சை கொடுத்து சாவடிச்சிருக்காங்க. அங்க போய் ஆய்வு பண்ண துப்பு இல்ல. சிவகாசியில போய் அரசு மருத்துவமனை ஆய்வு செஞ்சுட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ஒரு வீடியோ ஒன்னு அப்லோட் பண்றீங்க. இதுல வேற மக்கள் நலனே முதன்மை வேற. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஏற்கனவே உலகம் பூரா சிரிச்சுக்கிட்டு இருக்கு, இதுல வேற இப்படி ஒரு தேவையா? என்னமோ இவங்களுக்கு வலிஞ்சு விழுந்து விழுகிற மாதிரி எல்லாரும் விழுகணுமா? எல்லா அணில்களும் எங்க அண்ணா தெரி படத்துல பண்ண மாதிரி பாலத்து கீழே தப்பு பண்ணவனை தலைகீழா தொங்க விடுவாருன்னு நினைச்சிட்டு இருக்குங்க. ஆனா நம்ம அண்ணா கராத்தே மாஸ்டர் இல்ல, பரோட்டா மாஸ்டர் தானே கூடிய சீக்கிரமே அணிலுங்க உணர போகுதுங்க. இப்ப நான் கீழே டேக் பண்ணிருக்கேன் இந்த ஐடிஸ். இதுல முக்கியமான ஆட்கள் இந்த மதன் கௌரி, பீட்டர், இந்த வில்ஸ்பர்ட், அப்புறம் இந்த கபில் வாக்ஸ் போட்ட சில தற்குறிகள்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாருமே பக்கா ஸ்கேமர்ஸ். இவனுங்கெல்லாம் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா 1.5 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிருப்பானுங்க, ஐயோ எங்க அண்ணனுக்கு ஓட் போட்டீங்க, அண்ணன் வந்துட்டாருன்னா எல்லாத்தையும் மாத்திருவாரு, ஐயோ எங்களுக்கு சேஞ்ச் வேணும். என்ன சேஞ்ச் வேணும் தெரியாது. இப்ப அந்த சேஞ்ச் எல்லாம் நடக்குதா? ஒண்ணுமே பேச மாட்டானுங்க, வாய் முடிப்பானுங்க. இவ்வளவு நாள் என்னத்த சாப்பிட்டானுங்கன்னு தெரியல. சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிறா? இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? சூடு சொரணை ஏதாவது கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா, நோ சூடு நோ சொர்ணை நோ ப்ராப்ளம் இஸ் பிராண்ட். எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா டேய் பொறம்போக்குங்களே, உங்களுக்கு எல்லாம் இனி மரியாதையே கிடையாதுடா. நீங்க எல்லாம் ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தா ஏன்டா இந்த மாதிரிலாம் இப்ப நடக்குது? 12 நாள் தான்டா ஆகுது அவர் ஆட்சிக்கு வந்து. செத்த மூதேவி நாக்கு இழுத்து அறுத்து போர்த்தாமா. செத்த மூதேவி அசிங்கமா கட்டுவோம். அசிங்கமா செத்த மூதேவி பேசுறிய வாயி. அவர் வந்து நாட்டை திருத்துறதுக்கு அவருக்கு 12 நாள் போதுமா? சொல்லுங்க, 12 நாள் எல்லாமே திருந்திருவாங்களா? இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். என்னடா பேசுறீங்க? ஆவுனா மைக்க புடிச்சுன்னு வந்துடுறானுங்க. விஜயவே குறை சொல்லியே நீங்க என்ன சாதிச்சீங்க? காரி மூஞ்சில துப்பத்துள்ள கூண்டு போய் நம்ம அங்க போயிடலாம். வேகமா போ. இந்த டிஎம்கே ப்ளேம் பண்றது, இந்த கன்றாவி எல்லாம் பண்ணாம போய் உங்க அண்ணனையே நீங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேளுங்க. இப்போ வரைக்கும் ஒரே ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருப்பானா உங்க நொன்ன? நீங்க எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் ஓடலடா. போட்டிங்களே ஓட் போட்டமே கொடுத்திருப்பானா ஒரு பிரஸ் மீட். ஒரு லைக் இல்லடா நீங்களா வேஸ்டடா. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் வீடியோ போடாதீங்க. சூடு சொரணை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இதுக்கப்புறம் வாயே திறக்காதீங்க. அவன் சொன்ன வார்த்தை சொன்னா எல்லாரும் குடும்பத்தோட நாக்க பிடிங்க சாகணும். வேலூர் மாவட்டம் கணியம்பாடி பகுதியில் தாவேக்கு கிழக்கு ஒன்றிய செயலர் விஜயகுமார் என்பவர் மாமூல் கேட்டு மிரட்டுவதாக கூறி செங்கல் சூளை உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நான் ஒரு அரசியல்வாதி, நானே இந்த ஏரியாவில் இன்னும் வசூல் ஆரம்பிக்கல.
அதுக்குள்ள இவனுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்களா? சரி சாராய கடை அடப்பாரு. அடப்ப விஜய் வந்து விஜய் மட்டும்தான் சாராய கடை அடைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதிமுக திமுக சொல்லல. விஜய் வந்து நான் மது ஒழிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் நாங்களே அவர் கூட நிக்கிறோம். பிராந்தி கடை ஒழிச்சாலுமே போதும். பிராந்தி கடை ஒழிச்சு விட்டுருவோம். சரி. மது ஒழிச்சு விட்டுருவோம். ஒழிச்சு விட்டுருவோம். நீ நம்ம ஆட்சிதான். ஓ அப்படியா? இந்த கடைகளை மூடிட்டா பிரச்சனை சால்வ் ஆயிருமா அப்படின்னா நம்ம 4000 கடையை மூடிடலாமே. கடைகளை மூடுறதுனால தீர்வான்னு கேட்டா அது தீர்வு ஆயிருமா? சரி எனக்கு சொல்ல, நீங்க எதாவது சொல்லுங்களேன். எல்லா கடையும் மூடிட்டா தீர்வா? என்ன ஆகும் எல்லா கடையும் மூடிட்டா? நீங்களே சொல்றீங்கல்ல, கள்ளச்சாராயம் உள்ள வந்துரும். பேக் அடிச்சிட்டான் பாத்தியா? நான் தான் சொன்னல பேக் அடிச்சிரேன். பேக் அடிச்சிட்டான் பாரு. இவன் தான் ரேவஸ்டிரியோட பயங்கரமா ஜம்ப் பண்ணக்கூடிய ஆள்ரா. இவனை போய் நம்பி கொண்டு வந்திருக்கியே. ஏய் இப்படி பல பேர் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டீங்கடா. ஓகே போங்க பாரு. பாட்டிலுக்கு 20 ரூபாய் தெரியும். பாட்டிலுக்கு 10 ரூபாய் எச்சா வாங்குறாங்க. பாட்டிலுக்கு 20 ரூபாய் கூடுதலாக விற்பனை செய்யும். பாட்டிலுக்கு 10 ரூபாய். இந்த 10 ரூபாய் பாட்டில் யாருக்கு கொடுத்தா? பாட்டிலுக்கு 20 ரூபாய் அதிகமா. சூப்பரான ஒரு நல்லாட்சி என்னால கொடுக்க முடியும். செஞ்சு காட்டுறேன். ஆஹா ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. பெண்களுக்கான விடியல் பயணம் இந்த இலவச பேருந்து எப்போ கொடுக்கணும்னு பாக்குறேன். இவ்வளவு அதிகாரமா கேட்கிறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ? பொதுவா சொல்லுவான். திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வழங்கினார் என்பது உங்களுக்கு தெரியும். எத்தனை வருஷம் கழிச்சு மகளிருக்கு பேருந்தில் இலவச பயணம் உள்ளிட்ட 5 அதிரடி உத்தரவுகளை முதல் நாளிலேயே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறப்பித்துள்ளார். சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் அனைத்து மகளிரும் கட்டணமில்லாமல் பயணம் செய்யவும் முதலமைச்சர் ஆணை பிறப்பித்துள்ளார். மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.